வணக்கம் மக்களே. இன்று குறுந்தொகையின் 146வது பாடலை கேளுங்கள். அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் நன்று நன்று என்னும் மாக்களோடு இன்று பிரிது என்னும் ஆங்கனது அவையே. பாடலை பாடிய புலவர் வெள்ளி வீதியார். தலைமகன் தமர் வரைவோடு வந்து சொல்லாடுகின்றுளி வரைவு மறுப்பவோ எனக் கவன்ற தலைமகட்கு தோழி சொல்லியது. கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போள் தலைவி. தலைவியும் தோழியுமாக தூரத்தில் நின்று தன் வீட்டாரும் தலைவன் வீட்டாரும் எவ்வாறு திருமணத்தை உறுதி செய்தார்கள் என்பதை சொல்லுகின்ற ஓர் அழகிய அகப்பாடல். பாடலின் சொற்பொருள்: அம்ம கேட்பித்தற்கண் வந்தது. கொல் ஓ அசைகள் வெண்தலை நரைத்த மயிருடைய தலை. சிதவல் துகில் துணி தலையை கட்டுவதற்கு பயன்படுத்திய துணி, தலைப்பாகைக்கான துணி. பெரிது பெருமை உடையது. அவை என்பது இங்கு சுட்டுப்பெயர் அல்ல. ஆங்கனது அவையே என்பதில் இல்லத்திற்கு அருகே உள்ள இடம், பொதுவிடம், மன்றம், வீட்டின் வாயிற்புறம் ஆகிய பொருள்களை தருகின்றது. பாடலின் பொருள்: தோழி நீ வாழ்வாயாக. நம்மவர் குழுமிய இந்த அவையில், இந்த மன்றத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் தெரியுமா? தண்டினை பிடித்த கையராக, நடப்பதற்கு நடைகோலை பயன்படுத்தும் அளவுக்கு மூப்படைந்த பெரியோர்கள் உள்ளனர். அவர்கள் நரைமுடியை உடையவர்கள். தலையில் வெண்மையான துணியை தலைப்பாகையாக அணிந்திருக்கின்றார்கள். எனவே தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் என்னும் பதிவு வருகிறது. நம் தமர் மொழிக்கு எல்லாம் நன்று நன்று என கூறி மகிழும் தலைவன் தமரோடு இந்நாள் நும் வருகையால் பெருமை உடையதாம் என்று முகமன் கூறுகின்றனர். ஆதலால் நம் ஊரில் பிரிந்தோரை சேர்த்து வைக்கும் சான்றோர் உளர் என்று அறிகிறேன் என்கிறாள். தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் ஆகிய அடைகள் வயதிலும் தலைமை பண்பிலும் சிறந்தவர் என்பதை சொல்லுகின்றன. வயதில் மூத்த பெரியவர்கள், நரைத்த முடியை உடையவர்கள் தலைவி வீட்டுக்கு வந்து மனம் பேசுகின்றனர். இரு வீட்டாரும் ஓர் இடத்தில் கூடுகின்றனர். அவர்கள் தலைப்பாகை அணிந்தவர்களாக காட்சியளிக்கின்றனர். இவ்வாறு தண்டுடை கையராகவும் வெண்தலை சிதவலராகவும் காட்சியளிப்பது என்பது மக்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விளக்கும் இலக்கிய ஆவணமாக இப்பாடலில் உள்ளது. தலைவன் வீட்டார் நன்று நன்று என்றலும் தலைவி வீட்டார் வரவேற்றலும் விழாவை அழகுற காட்சிப்படுத்துகின்ற கவிதை. இரு வீட்டாரும் இணைந்து பெண் பேசும் நிகழ்வை காட்சிப்படுத்துகிறது இப்பாடல். பண்டை தமிழரின் மனம் பேசும் முறை பற்றிய ஓர் அழகிய அகப்பாடல். விழாக்களில் இன்றும் பெரியவர்கள் தலைப்பாகை அணியும் வழக்கம் உள்ளது சிறப்பு. பெரியவர்கள் நடக்க இயலாத முதுமை பருவம் அடையும் பொழுது 3ஆம் காலாக நடைகோல் வைத்து நடந்தனர் என்பதையும் இப்பாடல் பதிவு செய்கிறது. முன்பு இச்சரித்து நம்மை அலறுற்றிய மக்கள், கடவுளுக்கத்தில் நம்மை பிரித்த மக்கள், நம்முடைய தமர் இன்று வரைவு உடன்பட்டு பிரிந்தோரை புணர்ப்போர் ஆயினர். களவில் கூடிய தலைமக்களை கரணத்தில் கூட்டி வைத்தனர் என பாடல் சொல்லுகிறது. மீண்டும் ஒருமுறை பாடலை படிப்போமா? அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் நன்று நன்று என்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே. இப்பாடலுள் தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் நன்று நன்று இன்று பெரிது அவை ஆகிய சொற்கள் விழா என்பது எப்படி நடந்தது என்பதற்கான பதிவுகளாக உள்ளன. வெள்ளி வீதியாரின் ஓர் அழகிய பண்டை தமிழரின் மணமுறையை, திருமணத்துக்கு முன்பு நடக்கும் நிகழ்வை சொல்லுகின்ற ஓர் அகப்பாடல் ஆகும்.